நம் முதல்வர் ஸ்டாலினின் அரசியல் பயணம் எப்படி தொடங்கியது என்பதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி தெரியாமல் இருந்தால் இப்போதாவது தெரிந்து கொள்வோமா? தமிழகத்தின் இப்போதைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இவர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகன். இவருக்கு அரசியலின்றி ஈஸியாக கிடைத்திருக்கும் என்றுதானே நினைக்கிறீர்கள்? ஆம், நீங்கள் நினைப்பது எல்லாம் உண்மைதான். இவருக்கு எளிதாக அரசியலின்றி கிடைத்துவிட்டது. ஆனால் இவருக்கு மக்களிடம் அவ்வளவு எளிதாக வெற்றி கிடைத்து விடவில்லை. போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே மக்கள் இவருக்கு கொடுத்த பரிசு தோல்விதான். பள்ளி காலத்திலேயே தன்னுடைய கோபாலபுர நண்பர்களை ஒன்றிணைத்து இளைஞர் திமுக என்கின்ற அமைப்பை தொடங்கினார் ஸ்டாலின். இது ஸ்டாலினின் அரசியல் பயணத்தின் முதல் அடி என்றே கூறலாம். திமுகவுக்காக பிரச்சாரம் செய்வது, நிதி திரட்டுவது, இளைஞர்களை ஒன்றிணைப்பது, கட்சி கொள்கைகளை வலியுறுத்தி நாடகங்கள் போடுவது போன்றவைதான் ஸ்டாலினின் ஆரம்பகால பணி. அப்படி இருந்த ஸ்டாலினை 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்தது அன்றைய பிரதமர் இந்திராவின் அரசு. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஸ்டாலினின் பயணம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இன்னும் வேகமானது. 1980ஆம் ஆண்டு திமுகவின் இளைஞரணி தொடங்கப்பட்டது. அந்த அணியின் தலைவர் ஸ்டாலின். அடுத்தடுத்து ஸ்டாலினுக்கு திமுகவில் ஏற்றமும் பதவிகளும் கிடைத்தன. 1984ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் சட்டமன்ற தேர்தலை சென்னை 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்டு சந்தித்தார் ஸ்டாலின். ஏற்கனவே சொன்னது போல இந்த தேர்தலில் ஸ்டாலினுக்கு கிடைத்தது என்னவோ தோல்விதான். இவருக்கு எதிராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் அதிமுகவை சேர்ந்த KA கிருஷ்ணசாமி. ஸ்டாலினுடைய இந்த தோல்விக்கு 2 முக்கிய காரணங்கள் இருந்துச்சு. ஒன்று, இந்திரா மறைவு ஏற்படுத்தியிருந்த அனுதாப அலை. மற்றொன்று, தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் MGR உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது. 1984ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவும் காங்கிரசும் தான் கூட்டணிகள். ஆக இந்த கூட்டணி மீது இருந்த அனுதாப அலைகள் ஸ்டாலினின் வெற்றிக்கு உலை வைத்தது. அந்த தேர்தலில் வெறும் 2000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஸ்டாலின் தோல்வியையும் தழுவினார். ஸ்டாலின் போட்டியிட்ட 2வது சட்டமன்ற தேர்தல் நடந்தது 1989. இந்த தேர்தலிலும் 1000 விளக்கு தொகுதியே டிக் செய்திருந்தார் ஸ்டாலின். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. 20000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை தந்து ஸ்டாலினுக்கு தமிழக சட்டமன்றத்திற்கு நுழைவு பாஸ் வழங்கினார்கள் தமிழக மக்கள். அடுத்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் கருணாநிதியின் ஆட்சி கலைக்கப்பட்டது. அதனால 1991ஆம் ஆண்டு தன்னுடைய 3ஆம் தேர்தலில் போட்டியிட்டார் ஸ்டாலின். அந்த சமயத்துல இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவின் படுகொலை நடந்திருந்தது. அதனால அந்த தேர்தல்ல திமுகவில் கருணாநிதி, பரிதி இளம்வழுதியை தவிர யாரும் வெற்றி பெறவில்லை. ஸ்டாலின் உட்பட. ஆக ஸ்டாலின் சந்தித்த 2 தேர்தல் தோல்விகளிலும் ஏதோ ஒரு வகையில அவருடைய தம்பி ராகுலின் குடும்பத்தில் நிகழ்ந்த இழப்பு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்த எந்த தேர்தல்களிலும் இதுவரை தோல்வியை தொடவில்லை ஸ்டாலின். MLA, மேயர், துணை முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், முதல்வர் என தொடர்ந்து பதவிகளையும் வகித்து வருகிறார். ஆனால் அவற்றிலும் பல போராட்டங்களையுமே சந்தித்திருக்காரு. பள்ளி காலத்திலிருந்தே திமுக பணிகளில் ஈடுபட்டு வந்த ஸ்டாலினுக்கு முதலாக அமைச்சர் பதவி கிடைத்தது 2006ஆம் ஆண்டுதான். இந்த தாமதத்திற்கு அவர் மீது எழுந்த வாரிசு அரசியல் விமர்சனங்களே முக்கிய காரணம். இதுபோக கட்சியை தாண்டி இவருக்கு வீட்டிற்குள்ளேயே MK அழகிரி, கனிமொழி என 2 போட்டிகள் இருந்தது. இவற்றையெல்லாம் மெல்ல மெல்ல சமாளித்தும் தாண்டியும் ஸ்டாலின் பயணிக்க வேண்டியதாக இருந்தது. 2009ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல் துணை முதலமைச்சர் ஆனார் ஸ்டாலின். அடுத்ததாக 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதிக்கு மாறினார் ஸ்டாலின். அந்த தேர்தலில் ஸ்டாலினுக்கு வெற்றிதான். ஆனால் திமுக ஆட்சி பிடிக்கவில்லை. 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் இதே நிலை. ஆனால் திமுக சார்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின். அந்த காலகட்டத்துல உடல்நிலை காரணத்தால கருணாநிதியால முன்னோர் போல் இயங்க முடியல. அதனால திமுகவில் செயல் தலைவர் பதவி உருவாக்கப்பட்டு அது ஸ்டாலினுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பதவியின் முக்கிய நோக்கமே கருணாநிதிக்கு பதிலாக ஸ்டாலின் செயலாற்றுவது ஆகும்.
2018ஆம் ஆண்டு கருணாநிதி மறைந்தார். அதன் பிறகு நடந்த கட்சி தேர்தலில் ஸ்டாலினை திமுக தலைவராக்கியது அறிவாலயம். 2021ஆம் ஆண்டு வழக்கம் போல சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார் ஸ்டாலின். ஆனால் இந்த முறை முதலமைச்சர் வேட்பாளராக ஜாதகத்தில் ஸ்டாலினுக்கு முதலமைச்சராக கூடிய யோகம் இல்லை என்கின்ற கேலி கிண்டல்களை தாண்டி 2021ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கிட்டத்தட்ட 5 ஆண்டு கால ஆட்சியை கடந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்க போகிறார். இப்போது தெரிந்து கொண்டீர்களா ஸ்டாலின் அரசியல் பயணம் எப்படி என்று?